அவருடைய இரட்சணிய பாதையிலே அவருடைய கிரியையிலே ஒரு பங்கு எங்களுக்கு இருக்கு. சுவாசிக்கிறீங்களா? உனக்கும் பங்கு இருக்கு. அதற்காக தான் இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த இடத்துல இருக்கிற உங்களை அழைச்சிருக்கிறேன். மரியாதை மட்டுமல்ல, நமக்கும் இந்த பங்கு இருக்கு. அது ஒரு பெரிய எத்தனை வருஷமோ தெரியாது. சில பேருக்கு 50 வருஷத்தை கொடுக்கலாம் தன்னுடைய வேலையில். ஆண்டவர் இந்த இரட்சணிய காரியத்தில் தன்னுடைய வேலைக்கு ஒரு 50 பேர் ஒரு 50 வருஷத்தை கொடுக்கலாம். சில பேருக்கு ஒரு 3 வருஷத்தை கொடுக்கலாம். 3 வருஷத்தோட வந்து 2 வாரம். சில பேருக்கு ஒரு மாதம் கொடுப்பார். சில பேருக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருக்கிறார். எப்படி? சில பேர் மரண தருவாயில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாட்டு படிச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டு இன்றைக்கு அநேகம் பேர் தொடுகுது. அது என்ன பாட்டுன்னு சொன்னா, கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா வெறும் கையோடு வந்து நிற்பேனா என்ற பாடு ஒரு பழம்பெரும் பாடல். அவர் பெரிய ஒரு பாடகர். அந்த பெரிய பாடகருக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு வர அவர் ரிஜெக்ட் பண்ணினார். எனக்கு இருக்கிற காசுக்கும் எனக்கு இருக்கிற பணத்துக்கும் என்னத்துக்கு இந்த கிறிஸ்தவம்? எனக்கு ஆண்டவரை தேவையில்லை, கடவுளை எனக்கு தேவையில்லை. மிகப்பெரிய பாப்புலர் சொல்லுவோமே, இந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படி இப்படிலாம் இருக்கிறார்கள் பெரிய பாடகர். யாரில் அந்த காலத்தில் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு. திடீரென்று அவருக்கு கேன்சர் வியாதி வந்த உடனே அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டாச்சு. அப்போ அவருடைய சாகும் அணுவணுவாய் செத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் யோசித்து பார்க்குறார். அப்பொழுது அவருக்கு உதவி செய்த ஒரு நர்ஸ், ஒரு கிறிஸ்டியன் தேவப்பிள்ளை, அவள் போய் சொல்லுகிறாள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசிங்க, அவர் தான் ரட்சகர். நீங்கள் மரித்தால் எங்கே போவீங்க? இப்போ நீங்கள் ஒரு நாள் சாகுறீர்கள், எங்கே போகிறீங்க? அவர் அப்பையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி கடைசி நிமிஷம் இவள் சொல்லுகிறாள் என்று வேதத்தை கொண்டு வா, பைபிளை கொண்டு வா, அவர்கிட்ட பைபிளை வாசிச்சிருக்கு. அதிலிருந்து சில வார்த்தைகள் அவரோடு பேசி அவருடைய உள்ளத்தை உடைச்சி அவருடைய பாவ நிலைமை எடுத்து காட்டுச்சு. அப்போதான் அவர் கண்ணீர் விட்டு படுக்கையில், இந்த கடைசி வேளையில் என்ற கண்கள் திறக்கப்பட்டுச்சு. நான் எவ்வளோ பெரிய ஒரு பாவி, இவ்வளோ பெரிய பாடகனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு பாவியை நான் தெரிஞ்சிருக்கிறேன், எவ்வளோ பாவங்களை செய்திருக்கிறேன், கடவுளை தேடாமல் போனேனே என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அந்த இடத்துல அதான் கரையேறி உமதண்டை நிற்கும் போது, அதான் செத்து அடுத்த கரைக்கு நான் வரப்போகிறேன், நிற்கும் போது ஆண்டவா வெறுங்கையோடு நான் வர முடியுமான்? ஆத்மா ஒன்றும் ஆதாயம் செய்யாமல் வெறுங்கையோடு கூட நான் எப்படி வந்து நிற்பான் ஆண்டவரே, எந்த முகத்தோடு நான் பார்ப்பேன் என்ற அர்த்தத்தோடு அந்த பாடலை அந்த கடைசி நேரம் பாடி அதை மறிச்சார். இன்றைக்கு அந்த பாட்டை கேட்டு எத்தனை உள்ளங்கள் தொடப்பட்டு ஊழியத்துக்கு வழிகிட்டு ஊழியக்காரிகளாக மிஷனரியாக இன்றைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பாட்டு பாடாத சபைகளே இல்லை. ஆனால் நாங்கள் மட்டும்தான் பாடுறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு கரையேறி, அதில் பழைய பாட்டுகளை யார் இங்கே பாடுறாங்க? அது ஒரு பெரிய ஒரு பாடல் உண்டு. எதிர்காலத்தில் நாங்கள் பாடுவோம். அந்த பாட்டு தொடும். சில பாடல்கள் ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்ட பாடல்கள், உள்ளத்தை தொடும், உடைக்கும், உருக்கும். அதுபடி தான் இந்த சில பேர் ஒரு 5 நிமிஷத்தோடு ஆண்டவரோட பங்கு முடிஞ்சது வாட்டு. சில பேர் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் என்று. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. உங்களுக்கும் பங்கு இருக்குது, உனக்கும் பங்கு இருக்குது, இவருக்கும் பங்கு இருக்குது, எல்லாருக்கும் பங்கு இருக்குது. மரியாளுக்கு பங்கு இருக்குது, யோசப்புக்கு பங்கு இருக்குது, மேய்ப்பர்களுக்கு பங்கு இருக்குது. எல்லாரையும் வச்சு அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய ராஜ்யத்திலே. காரணம், நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சரீரங்களாக இருக்கிறோம். அவயவங்களா, சரீரம் இல்லை, அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் பொடியினுடைய அவயவங்கள். இப்போ சில பேர் முக்கியமான அவயவம் இருக்கும், சில பேர் அப்படி இப்படியாக இருக்கும். ஒரு பில்டிங்கை கட்டும் பொழுது உதாரணமாக எல்லாரும் ஒரே மாதிரி கட்டுகிறார்களா? சில பேருக்கு கொஞ்சம் நேர வேலை, சில பேருக்கு நீண்ட நேர வேலை, சில பேருக்கு கொஞ்சம் மணித்தியால வேலை. அதை போலதான் அவருடைய ராஜ்யத்தில் அவர் இப்படி கட்டிக்கொண்டு இருக்கிறார். பாருங்கள், 1 பேதுரு 2:19 பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:9 ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், நீங்களோ, பாத்தீங்களா, நீங்களோ, மற்றவர்களை பற்றியல்ல, நீங்களோ என்று சொல்லி உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? அவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? அழைக்கப்பட்டவர்களாகி நம்மை பார்த்து தான். அன்றைக்கு பேதுரு அழைக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை நீங்களோ. நீங்கள் என்றால்
உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்ன சந்ததி? தேர்ந்தெடுத்த சந்ததி அல்ல, தேர்ந்தெடுத்த சந்ததி அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த ரெண்டு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தேர்ந்தெடுக்கிறண்டா என்ன? நிறைய ஆப்பிள் ஒரு கடையில் இருந்தா ஆப்பிளை வாங்கி விட்டா என்ன செய்வீங்க? தேங்காய் ஆப்பிளை விடுங்க, நமக்கு தேங்காய்ன்னு சொல்லுவோம். தேங்காய் இருக்கு, இப்போ தேங்காய் உண்டை வாங்கிட்டு வாண்டா என்ன செய்வீங்க? தேர்ந்தெடுக்கிறது அப்படித்தான். எப்படி? அதை குலுக்கி பார்த்து, இன்னொரு தேங்காய் தட்டி பார்த்து, தூக்கி போட்டு பார்த்து, உருட்டி பார்த்து, இதுதான் தேர்ந்தெடுக்கிறது. இது நல்ல மண். தெரிந்தெடுக்கிறது அப்படி இல்லை. ரைட், இதில் ஒரு கொஞ்சம் எடு, அதை ஒரு எடு, இதில் எடு, டச்சில் இருந்து எடு, தமிழில் எடு, சிங்களத்துலேருந்து எடு, ஜெர்மனிலேருந்து எடு, கனடாவில் இருந்து எடு, இப்படி இப்படி ஒரு ஜெர்மன் இங்கிலாந்துலேருந்து எடு என்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறத தேர்ந்தெடுத்து ஆண்டவர் சபையை உருவாக்குறார். விளங்குதா? ஒரு இனத்தை மட்டுமல்ல, ஒரு ஜாதி மட்டும் இல்லை, அதான் தேர்ந்தெடுக்க. நீ வா உண்ட குடும்பத்தை, உண்ட சந்தையிலேருந்து நீங்கள் வாங்க, உண்ட சந்தையிலேருந்து நீ வா கணேந்திரா, கூப்பிட்டு குடும்பத்தை வா, உண்ட பரம்பரை நீ வா, அது வா, இது வா என்று கூப்பிடுறதை தெரிந்தெடுக்கிறது. தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால் இவர் நல்லா படிக்கக்கூடியவரா, பாடக்கூடியவரா, இவர் நல்லா பேசக்கூடியவரா, ஓடக்கூடியவரா, அதுதான் தேர்ந்தெடுக்கிறது. அப்படி எடுக்கல. பாருங்க, 1 கொரிந்தியர் நிருபத்தில் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:26, 1 கொரிந்தியர் 1:26, எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உங்களுடைய அழைப்பை பாருங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். எதை தெரிந்து கொண்டார்? அப்ப அவர் என்ன தேர்ந்தெடுத்தாரா? தெரிந்தெடுத்தார். பைத்தியங்கள், ஜோகன பைத்தியங்கள். அப்போ வான்னு தெரிந்தெடுத்து அவருக்குள்ள நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். அதே போலத்தான் அப்போ இந்த மரியாளை கூட அவர் என்ன செய்தாராம்? ஸ்திரீகளுக்குள்ளே மரியாளை தெரிந்தெடுத்தார், தேர்ந்தெடுக்கவில்லை. நீ வா, இதுக்கு தேவைப்படுது வா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்காக ஒரு கற்பப்பை தேவைப்படுது, அவ்வளோதான். வா. ஒரு பெண் தேவைப்படுது, ஸ்திரீ தேவைப்படுகிறது, வா என்று அழைக்கப்பட்டார். அதே போலத்தான் நாமும் ஞானிகளும் இல்லை, ஒன்றுமில்லை, நாங்களும் கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கட்டுவதற்காக, இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், அவருடைய பரலோக ராஜ்யம் கட்டுவதற்காக, அவருடைய சுவிசேஷ செய்திக்காக, அவருடைய வேலைக்காக நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இப்ப தேவதூதன் இந்த இடத்துல வந்தா உங்களை பார்த்து, நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டார் தேவதூதன் கபிரியேல். பார்த்தா வந்தா என்ன சொல்லுவார்? பிரைஸ் லோட் வருவாரா? அது நாங்கள் தான் இந்த பிரைஸ் லோட் போடுறது. தேவதூதன் வந்தா என்ன சொல்லுவார் உங்களை பார்த்து? கிருபை பெற்றவர்களே வாழ்க. உங்களுக்கு ஒன்று செலக்ட், உங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஞானியும் இல்லை, வல்லவரும் இல்லை, பரிசுத்தரும் இல்லை, நீதியும் இல்லை, ஒன்றுமில்லாத உங்களை அவர் அழைச்சிருக்கிறார். கிருபை, கிருபை. பிரைஸ் சொல்ல மாட்டார். கிருபை பெற்றவர்களை அடுத்து சொல்லு வாழ்க. யாரை பார்த்து வாழ்க வேண்டுவோம்? ஐயா வாழ்க, வாழ்க. யாரை பார்த்து? யாரை பார்த்து ஐயா வாழ்க என்று சொல்லுவேன்? ரோட்ல போற வாரவனை பார்த்து வாழ்க என்று சொல்லுவியா? யாரை பார்த்து வாழ்க என்று? ராஜாக்கள் வெற்றி பெற்று வரும் பொழுது வாழ்க என்றுவார்கள். ராஜா ஒரு வெற்றி பெற்று வந்தா, யுத்தத்தை வெற்றி பண்ணி வந்தா, ராஜாவே வாழ்க, ராணி வாழ்க, ராஜகுமாரன் வாழ்க என்று போற்றுதல். வாழ்க என்றது வெற்றியின் கீதம். அப்ப கிருபை பெற்றவளே வாழ்க, வெற்றி. அப்ப நம்மை பார்த்து இன்றைக்கு ஒரு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உங்களை மென்னை கட்டுவதற்காக, அந்த ராஜ்யத்துக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டோ இருக்கிறோம் என்றபடியினால் இன்றைக்கு ஒரு தேவ தூதர் கூட்டம் வந்தால் முதல் சொல்லுற வார்த்தைகளை பார்த்து, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவர்களே வாழ்க, வாழ்க, வெற்றி, கம்பீர கீதம். அதுதான் முதலாவது. எனக்கு அருமையானவர்கள், அதை யோசிக்கணும். காரணம், அந்த சொல்லு தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் அழைத்தாரே, தகுதி இல்லாத எனக்கு கர்த்தர் கொடுத்த இரக்கம், கொடுத்த வாய்ப்பு தான்
கிருபை. அதுதான் நீ மனதில் வைக்கணும். நான் கிருபை பெற்றிருக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. கிருபை. நோவா மட்டும் குடும்பம் தப்பிச்சு. இப்போ இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவன் கிடைத்து தேவ பிள்ளைகளாகும்படி அதிகாரம் உங்களுக்கு கிடைக்குமானால் அதுக்கு பேர் கிருபை. அப்ப ஏன் கிடைத்ததுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு பெரிய பணியை நாம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாளுக்கு ஒரு பெரிய பணி என்று. இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், அவருக்கு பாலூட்டி வளர்க்க வேண்டும், அவரை கண்காணிக்க வேண்டும். அந்த ஒருக்காக அந்த ஸ்திரீயை, மரியாள் தாயாரை தேவன் அழைத்தார். மரியாதை குறைவாக பேச வேண்டிய நல்லோர் அழைப்பு. அதே போலத்தான் நாமும் கூட ஏதோ கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஏதோ சின்ன பங்கு, சின்ன வேலை செய்வதற்காக கர்த்தர் என்ன செய்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்து, இந்த பொறுப்பை கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். அது ஒரு கிருபை அவருடைய ராஜ்யத்தில். இப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலையெல்லாம் செய்றீங்க. அதாவது கர்த்தருக்கென்று இந்த ஆலயத்தை நீங்கள் வந்து ஆயத்தப்படுத்தி அதை செய்து ஏதோ ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கிருபை வாய்ப்பு பண்பானவர்கள். இதை நீங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடாது, அலட்சியமாக நினைக்கக்கூடாது. எனவேதான் மரியாள் ஒரு சாதாரண ஒரு பெண் தான், ஒரு ஏழை குடும்பம், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்த குடும்பம். அவரிடத்தில் பணம் இல்லை, காசும் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லை, பெத்லகேமில் அவருக்கு இடம் இல்லை. சரியான ஏழ்மை. தச்சு வேலை செய்கிறவர் யோசேப்பு, இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை குடும்பம் இதுதான். அதே போலத்தான் நாமும் கூட வல்லவர் இல்லை, பிரபுக்கள் இல்லை, ஒன்றுமண் இல்லை, சாதாரண ஒரு மக்கள், பாவியிலும் பாவி, பிரதான பாவிகள், கெடுகட்ட பாவிகளாகிய நமக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ இந்த வார்த்தை அவருடைய பணியில செய்கிற யாவருக்கும், இந்த காலையில் இதை கேட்டுக்கொண்ட உனக்கு தேவ பிள்ளையே, இந்த கர்த்தருடைய வார்த்தை, நீ கிருபை பெற்றவன், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். இங்கே வந்திருக்கிறவங்களை என்ன சொல், கிருபை பெற்றவர்கள். அதை மறந்து போகாது. கர்த்தர் ஏன் கிருபை கொடுத்தார்? அது அவருடைய விருப்பம். நோவாவுக்கு ஏன் கிருபை கொடுத்தார்? அவருடைய கண்களில் கிருபை கொடுத்தார், ஒரு நோக்கத்தோடு கொடுத்தார். தன்னுடைய ராஜ்யத்துக்காக நோவா குடும்பத்தை தப்புவித்தார். அதே போலத்தான் இன்றைக்கு உங்களை ஏன் ரட்சித்தார்? ஏன் மந்திரவாதங்களிலிருந்து விடுவித்தார்? எதற்காக உங்களுடைய சூரியங்களிலிருந்து விடுவித்தார்? எதற்காக நோயிலிருந்து விடுவித்தார்? எதற்காக அந்தகாரம் சொல்லுகிறார், அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அந்தகாரம் என்ற இருளிலும் இருள், அப்படிப்பட்ட இடத்துல உன்னை விடுவித்ததுடைய நோக்கம் அவருடைய பணியை செய்வதற்காகத்தான். அது ஒரு பெரிய ஒரு கிருபை. எனவே அவர் தேவ தூதர்களை கொண்டு அதை செய்யவில்லை. அவர் தேவ தூதர்களை கொண்டு தன்னுடைய ரட்சிப்பு பணியை அவர் செய்யவும் மாட்டார், செய்ததும் இல்லை. அவர் நம்மை கொண்டு தான் செய்வார். பேதுரு நித்திரையா இருந்த பொழுது யாரை அனுப்பினார்? போய் தூதரை அனுப்பினார். பேதுரை விடுவி, போய் விடுவி. அந்த எதியோப்பிய மந்திரி போய்கொண்டிருக்கிறான். அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லும்படியாக ஒரு மந்திரி, ஒரு சுவிசேஷத்தை அனுப்புறப்பை சொல்ல, அவருக்கு மனுஷத்தை அனுப்புறப்பை சொல்ல, வசனத்தை சொல்ல. அதே போலத்தான் எங்களை கொண்டுதான் கர்த்தர் அதை செய்வார். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். மிச்சம் அவர் அதை பார்த்து கொள்ளுவார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவேதான் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால இந்த சர்ச்சுக்கு வந்து அல்லது நீங்க சுவிசேஷத்தை செய்து கர்த்தருடைய நாமத்துக்கண்டு நீங்க எந்த பணிகளை செய்தாலும், ஈவன் நீங்க கொடுக்கிறதா இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தான். அது ஒரு கிருபை தான். கிருபை இருக்கிறவன் தான் கொடுப்பான். காரணம், ஆண்டவர் யாருடைய ஆவியை ஏவுகிறாரோ அவன் தான் அதை செய்வான், இல்லாட்டி மற்றவன் மட்டும் செய்ய மாட்டான். தொடர்ந்து பார்ப்போம். எனவேதான் முதலாவது கிருபை பெற்றவள் என்று சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நமக்கும் அதைத்தான் அந்த வார்த்தை வச்சிருக்கிறார். ஏன்? அவருடைய பணியை செய்வதற்கு, அவருடைய பாதையிலோட அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய நாம மகிமைக்காக எதுவாக இருக்கட்டும். எனவே அதற்காக அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்ற நல்ல வாய்ப்பு. இன்றைக்கு பிள்ளைகள் நீங்கள் செய்கிற வேலைகளை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் சில வாலிப பிள்ளைகள் சபையில் நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக கதிரை மேசையிலோ அடுக்கியோ அல்லது ஆயத்தப்படுத்தியோ அல்லது கிளீனிங் செய்தோ வர்றதுக்கு முதல்ல எல்லாம் ஆயத்தப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் செய்கிறது கர்த்தர் கொடுக்குற ஒரு வாய்ப்பு. இது ஒரு கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
இல்லாட்டி உங்களால் கடைசி மட்டும் அதை செய்ய முடியாது. அதுக்காக நீங்கள் கர்த்தருக்கு சந்தோஷப்படுங்க. பாருங்க, பவுல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 1:13-14 ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 13:14. முன்னே நான் தூஷிக்கிறவனும், பார்த்தீங்களா, அவர் சொல்லுகிறார் முன்னே நான் 1 தீமோத்தேயு 8:13 and 14 எடுத்து வாசிங்க பிள்ளைகளா. முன்னே நான் தூஷிக்கிறவனும், முன்னே நான் தூஷிக்கிறவனும், துன்பப்படுத்துகிறவனும், கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பாத்தீங்களா, அவர் சொல்றார் பவுல், நான் பெரிய நல்லவன் அல்ல, பெரிய பக்திமான் என்று பேர்ல எனக்கு பேர் இருந்தது. ஆனா நான் தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துறவனா இருந்தேன், கொடுமை செய்வனா இருந்தேன், பாவிகளில் மகா பிரதான பாவின்னு சொல்றார். பிரதான பாவி இப்படியே சொல்லிக்கிட்டு வந்து, ஆனாலும் நான் அறியாமல் அதை செய்தேன். அதனால் என்ன எனக்கு கிடைத்தது? எனக்கு செய்தபடினால் அவிசுவாசத்தில் நான் செய்தேன், நான் கிருபை பெற்றேன். கிருபையினால நான் வாழ்றேன், என்ன ரட்சிக்கப்பட்டேன். இவருக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்க வேண்டுமா? இல்லை, பவுலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்துக்கு அழைத்தார். ஆனால் முந்தைய அவற்றை வாழ்க்கை எப்படி? தூசிக்கிறது, துன்பப்படுத்துறது, கொடுமை செய்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லி போட்டு சொல்றார், நான் இரக்கம் பெற்றேன், நான் வாழுகிறது, நான் இருப்பது தேவ கிருபையே என்று சொன்னார். அதுதான் எனக்கு அருமையான கிருபை பெற்றவர்கள். அப்படி பழைய ஏற்பாட்டில் அத்தனை பேர் கிருபை பெற்றவர்கள். ஆபிரகாம் கிருபை பெற்றார், அநேக நியாயாதிபதிகள் எத்தனை பேர் கிருபை பெற்றார்கள். ஆனால் பல பேர் கிருபை இழந்தும் இருக்கிறார்கள். இந்த அருமையான ஆண்டவருடைய பணியை செய்யாமல் விட்டுவிட்ட கிருபை இழந்தவர்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், கிருபை பெற்றவர்களை வாழ்க என்று. விசுவாசிக்கிறீர்களா? கிருபை பெற்றவர்களை வாழ்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. மரியாளுக்கு அதை சொல்லும் பொழுது நடுங்கி தேய்ச்சிருப்பா. இந்த வார்த்தை அப்படித்தான், இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ உண்டு இருந்தா பிள்ளை. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, லூக்கா 11:27 பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கத்திலிருந்து ஒருத்தி எழும்பி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. அவர் இவைகளை சொல்லுகையில், லூக்கா 11:27 அவர் இவைகளை சொல்லுகையில், இந்த பிரசங்கத்தை அவர் சொல்லுகையில், உண்மைகளை சொல்லுகையில், ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு, இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் ஒருபோதுமே கேட்டதில்லை. என்ன அருமையான வார்த்தை பேசுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உற்சாகம் வருகிறது. தேவன் மேல் பாசம், அன்பு வருது என்று கண்டவுடனே அவளால் அடக்க முடியல. அல்லேலூயாண்டு அவர் கத்தாம எழும்பி நின்று அவர் சொல்லுகிறார், நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம், உம்மை சுமந்த கர்ப்பமும் பாலுண்ட முலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது, பாக்கியம் முலைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். சும்மா சொல்லல, கத்தி சொன்னாலாம். உடனே ஆண்டவருடைய பதில், அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். பாக்கியவான்கள், கிருபை பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்கிறது, ஷுவர், நிச்சயமாக நான் பாலுண்ட முலைகளும் என்னை சுமந்த கர்ப்பமும் பாக்கியம்தான், ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் தான். அப்படி இருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்வர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அப்ப நீ ஆண்டவருக்காக வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து பணிந்து அவர்களை செய்யும் பொழுது அதிக பாக்கியவான்கள், அதிக கிருபை பெற்றவர்கள். பார்த்தீங்களா எனக்கு அருமையானவர்களே? இப்படிப்பட்ட இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி துதி பலி செலுத்த வேண்டியதில் இருக்கிறோம். சிந்தித்துப்பார், ஒரு காலத்தில் எங்கேயெல்லாம் ஓடிக்கொண்டு தெரிஞ்ச உனக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ற ராஜ்யத்துக்கு வா என்று தேவ பிள்ளையாகும்படி ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பாண்டு கூப்பிடு, இனிமேல் என்ன என்று உனக்கு அதுக்கேற்ற ஆவியை தருகிறேன் என்று. நீ ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்று தேற்றரவாளனை தந்து அவரே கூட இருந்து நடத்துவார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கிருபை ஒன்று. சிந்திச்சு பார்த்தீங்களா? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கி என்று கேட்கும்படியாக மரணத்துக்கு நீ எங்களுக்கு பயமே இல்லை. யாராவது சாவுக்கு பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? சொல்லுவீங்க, ஒரு கொரோனா வந்தால் 1000 டெலிஃபோன் வரும் உங்களுக்கு. ஒரு சின்ன வியாதி வந்து 1000 டெலிஃபோன் வரும். பயப்படாத, மரணமே இந்த வா, போனா போ, நீ என்ன செய்ய போறாய்.
அப்படிப்பட்ட ஒரு விடுதலை. அதான் பவுல் சொல்லுகிறார், நான் மரித்தால் அடுத்த சமூகத்தில் தேவ சமூகத்தில் நான் இருப்பேன். சாவு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ரெண்டும் ஒன்று தான். நான் மரித்தான் நான் கிறிஸ்துவோடு இருப்பேன், இல்லாட்டி நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும். ரெண்டில் உண்டு. பார்த்தீங்களா? அந்த மாதிரியான இதுகளை நான் பார்க்கணும். பாருங்கள், எனக்கு அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, எனவே தான் நீங்கள் ஒரு பாக்கியம் உள்ளவன், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், கிருபை பெற்ற என்பதை மறந்து கூடாது. ரெண்டாவது பாருங்கள், சொன்ன வார்த்தை கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். மரியாளே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கிருபை பெற்ற சபையாரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையாரே, மக்களே, தேவ பிள்ளைகளே, இந்த சபையாரே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? கர்த்தர் இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரா? அல்லது ஏதாவது சொல்லி கொண்டிருக்கிறாரா? வாட்ஸ் த மீனிங்? கர்த்தர் பார்த்து, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். உன்னை என்ன ஃபாலோ பண்ணுறாரா? நீ எங்கே போகிற எங்கே வாரான்னு வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறாரா? உன்னோட இருக்கிறாருன்ற என்ன அர்த்தம்? யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்புக்கு தெரியுமா? யோசேப்புக்கு தெரியுமா? அது யோசேப்புக்கு தெரியுமா? பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கிதியோனை பார்த்து, கர்த்தர் எங்களோட கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நடக்கும் என்று அடுத்த கேள்வி கேட்டோம். கர்த்தர் உன்னோட இருக்கிறார். யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்பதை யோசேப்புக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. வசனம் அடிக்கடி வருது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார், யோசேப்போட கூட இருந்தார். வசனம் அடிக்கடி வருது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட இருந்தார். போத்திபாரின் வீட்டுக்குள்ள கூட இருந்தார். சோதனைகள் வந்தது, எல்லாம் வந்தது, கூட இருக்கிறார். அப்ப என்ன நடந்தது? தயவு உண்டு பண்ணி கொண்டிருந்தார். போத்திபாருடைய கண்களிலே தயவு, அதிக ஞானத்தை கொடுத்தார். அவனை எல்லாத்துக்கும் அதிகாரியாய் மாற்றினான். பொய்ச்சாட்டு வந்தது. போத்திபாருடைய மனைவியினூடாக ஒரு பொய்ச்சாட்டு வந்தது, குற்றச்சாட்டு. சிறைச்சாலையிலே கீழே போட்டாயிற்று. என்ன நடந்தது? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். என்ன நடந்தது? அந்த அந்த காவலின் அதிகாரி கண்களிலே யோசேப்புக்கு ஒரு தயவு உண்டு பண்ணினார். அதனால் அவன் எல்லா கைதிகளுக்கு மேலான பெரிய ஹெட் கைதியாக, பிரிசனராக மாற்றினான். டக்குனு திரும்ப 2 பேர் போட்டார்கள் புதுசாக. யார் அது? பானபாத்திரக்காரன், சியம்பாகி, பிரெட் மேக்கர், வைன் எடுத்து கொடுக்கிறவர். 2 பேர் போட்டார்கள். அவங்களுக்கு கனவு போட்டார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்புக்கு தெரியாது. இந்த 2 பேரும் கனவு கண்டார்கள். என்ன கனவு கண்டார்கள்? ஒருவன் திரும்ப பதவிக்கு போறது, ஒருவன் தூக்குல தொங்குறது. இந்த பிரெட் மேக்கர் தூக்குல தொங்க போறார், நடக்க போகுது. இவன் திரும்பவும் பழைய பதவிக்கு போகுது. அதே மாதிரி நடந்தது. கனவுக்கு விளக்கம் கொடுத்தார் யோசேப்பு. அதே மாதிரி நடந்தது. அப்ப யோசேப்பு என்ன சொன்னார்? அந்த அந்த என்ன பணப்பாத்திரக்காரனுக்கு, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளட்டும். போனவன் தான், மறந்தே போயிட்டான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதான் அர்த்தம். அவன் அங்கே போகிறான், மறந்தான். திடீரென்று பார்வோனுக்கு கனவு வந்துச்சு. அவன் திகைச்சான். அப்பதான் இவன் தலையை சொரிஞ்சான். ஐயோ, இப்படிப்பட்ட ஒருவன் இருக்கு, பானபாத்திரக்காரன், அவனை கூப்பிடுங்க. அதுதான் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். யோசேப்புக்கு தெரியாது. உடனே யோசேப்பை கூப்பிடு, விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்த பதவி, அதாவது எகிப்துக்கு அடுத்ததாக பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்பட்டான். ஒரு காலில் வந்து விழுந்தார். இதுதான் கர்த்தர் கூட இருக்கிறார். யோசேப்புக்கே தெரியாது. அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் இருந்து உன்னை விட்டு விலகாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை யாக்கோபுக்கு அவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. திரும்ப இந்த தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். யாக்கோபுக்கு தெரியாது. அங்க ஏமாத்து வேலை நடந்து கொண்டே இருக்கு. லாபான ஏமாத்திரம் எல்லாம் செய்யறான். கடைசியில் கூப்பிட்டு திரும்ப கொண்டு வருகிறார். இதுதான் அன்பாள. இன்றைக்கு கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றால் இன்றைக்கு உன்னை வச்சு ஒரு வேலை செய்து கொண்டா இருக்கிறார் ஆண்டவர். உனக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. நாம் இருக்கிற கூட இருக்கிறேன்னு சொன்னா ஏதோ அப்படி இப்படி கனவு தரிசனம் பார்த்துக்கொண்டு இல்லை. உன்னை வச்சு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். உன்னோட கூட இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். உன்னை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். அது எப்படி அதோ செய்து கொண்டிருக்கிறார். நீ அறியாமலே இதை நம்புவீர்களா? மரியாளுக்கு அதைத்தான் சொன்னார். மரியாள் திகைத்து ஆச்சரியப்பட்டு, ஐயோ இது எப்படியாகும்? நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை. மரியாள், நீ
நான் சொல்ற வசத்தில் இல்லை. அப்படி அர்த்தம் பரிசுத்தாவி உண்மை நிழலிடும். உனக்கு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. நீ அங்கங்கே முயற்சியோடு செய்ய தேவையில்லை. ஆண்டவரை எல்லாம் செய்து பிடிச்சி விட்டுறார். இயேசு பேரிடு இவ்வளவுதான். எல்லா பேரையும் கொடுத்துட்டார், எல்லாரையும் கொடுத்துட்டார், எல்லாம் ஆண்டவரை கொடுத்தார். பார்த்தீங்களா? அதே போலத்தான் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொன்னதுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்மை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று வரைக்கும் உன்னோட கூட நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த நிமிஷம் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வியாதியில் இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், எதுவா இருக்கலாம். உன்னை விட்டு விலகி விட்டார் என்றல்ல, உன்னோடு தான் இருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலைக்குள்ளே பாருங்கள். யாத்ராம் 14, 13, 14. யாத்ராம் 14 அதிகாரம் 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14 அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாத்தீங்களா என்ன சொல்ற? நீங்க சும்மா இருப்பீர்கள். என்ன செய்வீர்கள்? ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நீ சும்மா இரு, அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். அதான் உன்னோட கூட இருக்கிறார் அர்த்தம். உன்னோட கூட இருக்கிறார். அப்ப கர்த்தர் வந்து என்ன கூட இருப்பார் என்று சொன்னால் சில காரியங்களை செய்ய வாய்ப்பு கொடுத்து ஏவுவார். நீ இதை செய்ய, நீங்க இதை செய்யும்படியாக நீ மட்டும் அக்செப்ட் பண்ணா போதும், மிச்சம் அவரே செய்து விடுவார். உதாரணமாக ஒரு வேலையை ஒரு ஊழியத்தை கொடுக்குறார் ஆண்டவர், இந்த ஊழியத்தை நீ செய்ய. ஐயோ நான் இப்படி செய்வேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அது இதென்று மோசை மாதிரி சொல்ல நான் திக்குவாய், எனக்கு அறிவில்லை, புத்தி இல்லை என்று அனுப்புகிறோம். நான் தானே உன்னோட இருப்பேன், நான் செய்வேன் இந்த வேலையை. நீ ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படுற? எப்படி நான் போய் அந்த காரியத்தை நான் செய்வேன், இந்த வேலையை செய்வேன்? உன்னோட கூட இருந்த அந்த ஆவி அவர் ஏவி உன்னை கொண்டு வர்றது அவர் தான். அது அவரும் உன்னை வார்த்தை உனக்கு வாஞ்சியை கொடுக்கலாம். இதைத்தான் பிலிப்பியர்ல படித்தோம். நல்ல ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். அப்ப நினைவர் உனக்கு நல்ல காரியம் செய்ய, ஒரு ஊழியம் செய்ய, கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்ய ஒரு ஆசை ஒன்று வரும், விருப்பம் வரும். அது பிசாசு கொடுக்கிறது இல்லை. சிம்சோனை என்ன செய்தாராம்? ஆவியானவர் வயது வந்தவுடனே ஏவினாராம். ரைட், டைம் வந்துட்டு. அது மாதிரி ஒரு விருப்பங்கள் வரும், நம்ம ஏவும். இதை நான் செய்தா என்ன, அல்லது சிலர் மூலமாக அது வரும் உங்களுக்கு. நீ இதை செய்தா என்ன, ஏன் இதை நீங்க காரியத்தை செய்தா என்ன, ஏன் நீங்க ஜெபிச்சா என்ன, ஏன் நீங்க இதுக்கு வந்தா என்ன, ஏன் இந்த காரியம் செய்தால் என்னன்று ஒரு வாய்ப்பு நமக்கு வரும். ஏவுதல் அதை இழந்துட்டா ஒன்று செய்ய தேவையில்லை. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தானே. இதைத்தான் நியாயாதிபதி இல்லை கிதியோடு சொன்னான். ஐயோ ஆண்டவர் நான் இல்லை, ஆண்டவர் இல்லை என்று. நான் உன்னோட கூட இருக்க, உன்னை அனுப்புறோம்னா. மோசே, நான் தான் உன்னை அனுப்புறேன். யாக்கோபு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட இருந்து திரும்ப நான் கொண்டு வரோம். எவனும் ஒன்றும் செய்ய இல்லாது, அதான் கூட இருக்கு. அப்ப வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது, ஒரு வேலையை நீங்க செய்யும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இறங்குங்க அந்த வேலையில. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து காரியத்தை நடப்பிப்பார். நீங்க அனுபவிக்கணும், ஆண்டவரை அனுபவிக்கணும். நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஆரம்ப நாட்களில் இந்த மொழிபெயர்ப்பு வேலை தான் செய்தேன். மொழிபெயர்ப்பு வேலை தான் செய்வேன். அதாவது ஹர்மன் பிரதர் உங்களுக்கு தெரியும், அவருக்கு மொழிபெயர்த்து கொண்டே இருப்பேன். அப்போ நான் முடிச்சு மொழிபெயர்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் திடீரென்று ஒரு கெஸ்ட் ப்ரீச்சர் ஒன்று வந்தார். இந்தியாவிலிருந்து, கேரளா இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் வந்து அப்போ ஒரு மீட்டிங்கில் வந்தால் போல் மொழிபெயர்க்கணும். அவர் இங்கிலீஷ் தான் பேசுவார், அவர் மலையாளம். நான் மலையாளத்து பறஞ்சதும் நீ வந்ததுன்னா எனக்கு கொண்டு போய் தெரியாமல் மலையாளம். அப்போ மலையாளத்துலேருந்து பேச முடியாது, அப்போ இங்கிலீஷில் பேசுங்கன்னு கேட்டால், ஐயோ நான் சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ் முடியாது. நான் இவருடைய அவர்கிட்ட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் இவரோட பேசி பழகி இவர் இதைத்தான் பேசுவார் என்று இவர் சொன்னாலே நான் முடிச்சு விட்றேன் எல்லாத்தையும். அந்த மாதிரியான இதில் இருக்குது. அதனால் நான் பின்வாங்கினேன். நீங்கள் முடியுமெண்டா தமிழில் பேச பாருங்க. இந்த ஆதி நாட்கள்லையே, ஆதி ஊழியங்கள் ஸ்டார்ட் பண்ண நேரங்கள் ஆண்டவர் அற்புதமாக அவர் சொன்னார், பக்கத்தில் வந்து நில்லுங்க, பயப்படாம ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் பேசுகிறேன் பாருங்க, நீங்கள் என்ன மாதிரி பேசுவீங்க. நான் அதை நம்பவே இல்லை. ஐயோ இன்றைக்கு மானம் போச்சுதான், மரியாதை இந்த மனுஷன் போட்டு நட்டுக்குது காலெல்லாம் உதறது, என்னென்று நான் இதை செய்வேன் உண்மை சொல்கிற உண்மைக்கு. சரி என்று அவர் தொடங்கினார். ஹேவ் யூ தேங்க்ஸ் காட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கிவன். அந்த மாதிரி ஒரு அவங்கள
நம்முடைய இந்திய சௌருடைய டயலாக்கள் தெரியும் தானே, இது நம்முடைய இது வர. அப்போ அது அந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ நமக்கு சில ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன்ஸ். அப்போ அவங்க அந்த மாதிரி இழுத்து வந்தாமல் நான் இன்னும் மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுற எனக்கே தெரியாது. அந்த அவற்றை விறுவிறுப்புக்கு போய் கொண்டிருக்கேன். தேங்க் காட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி அப்படின்ற அப்படி கடைசி முடிஞ்ச பிறகு சொன்ன தட்டி கொடுத்து போட்டு சொன்னால் இருந்த மக்கள் சொன்னாங்க, என்ன இதுக்கவே பயப்பட்டு என்ன நல்லா செய்தீங்கன்ட்டு. நாங்கள் நான் இல்லைடாப்பான், நான் இல்லை. அந்த இடத்துல ஆவியானவர் எடுத்து செய்தார். அது அனுபவத்தில் கொண்டு வரும். அப்படி பல இடத்துக்கு நான் செய்திருக்கிறேன், அனுபவப்பட்டிருக்கிறேன். அதனால கர்த்தருக்கு எந்த ஊழியமாக இருந்தாலும், டெக்னிக்கல் பகுதிகளாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இது இருக்காது எல்லாமே இருக்கட்டும், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக இருக்கட்டும், மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதா இருக்கட்டும், பயப்படாத, தைரியமாக கர்த்தர் உன்னோட கூட இருக்கிற பேசுவார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் சொல்லியிருக்கிறார். இதோ முடிவு வருகிற சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வச்சு நான் வேலை செய்வேன். என்னை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்க போறாராம்மா, நீ என்ன செய்கிற, என்ன சாப்பிட்ற, எங்கே படுக்கிற, போகிற வர, அதெல்லாம் கூட இருக்கிறேன் என்றால் உன்னை வச்சு அவர் நடத்துகிறார், செய்விக்கிறார். நாங்கள் இறங்கி பார்த்தாலும் தெரியும் ஆண்டோடைய வல்லம் எப்படி. நாங்கள் என்ன பயப்படுறோம், 4 மனுஷர்கிட்ட கேட்போம் சொல்லிவிட்டார்கள், அதை விட்டுறோம் நம்முடைய வாய்ப்புகள். ஆனால் ஆண்டவர் ஏவுவாரா, வாஞ்சி கொடுப்பார். நீ செய்தா என்ன பார், நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா என்ன, அந்த பிள்ளைகளை பார்த்தியா அவங்க என்ன மாதிரி செய்கிறாங்க, ஏய் நீ செய்யக்கூடாது, ஏய் நீ ஆண்டவர் என்னை விசுவாசிக்கக்கூடாது, அவங்களோட மூத்த பார் என்றாலும் ஆண்டவர் சில மக்களுக்கு ஏவுவார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இடத்துல ஏவுவார். எப்படி இருந்தால் அவங்களோட மூத்த பார்த்தியாண்டு எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாங்க பார்த்தியா. அவங்க சொல்ல மாட்டாங்க, அப்படி பார்ப்பாங்க, அடே என்ன மகிழ்ச்சியாக பாடுறாங்க, அவங்க பாட்டை பார்த்தியா என்ன மாதிரி பாடுறாங்க. சபைக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் அவங்கள ஏவுவார். அவங்க பாடுற விதத்தை பார்த்தியா, அவங்களோட கதைக்கிற விதத்தை பார்த்தியா, இந்த வார்த்தையை கட்டியா என்று ஆண்டவர் பேசும்பொழுது அவர்களுக்கு உள்ளுக்கு வரும். இது அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க யோசிப்பாங்க. போய் வீட்டை போனாலும் ஆண்டவர் பேசுவார். பார்த்தியா எவ்வளோ சமாதானம் இருந்தது பார்த்தியா, அந்த இடத்துல இப்போ இருக்கிற சமாதானம் பார்த்தியா என்றெல்லாம் அவரோட பேசுகிறவராக இருக்கிறார். அதனால தான் சபைகளுக்கு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. என்ன அப்புறம் எதை காட்டி ஆண்டு உதாரணம் காட்டுறது, அந்த மாதிரியாக ஒரு மகிழ்ச்சியோடு கூட இப்படி ஆண்டவர் டீல் பண்ணுறார். அப்போ அவனுக்கு அந்த நினைவு வரும், ஆண்டவர் இப்படி தான் ஏவுவது உண்டு. மகிழ்ச்சி உண்டு. எங்கள் முகங்களை காட்டுவார், எங்களுடைய சாட்சியை பார்ப்பார், அவருடைய சாட்சியை பார்த்தி ஆண்டு அதே பொறுத்த நமக்கு ஏவுவார். பார் அப்படியெல்லாம் செய்கிறார்களே, நீ செய்யக்கூடாது, ஏன் நீ ஜெபிக்கக்கூடாது, ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று இதெல்லாம் நல்ல ஈவுகளை ஏவும் பொழுது அந்த வாய்ப்பை தட்டி கழிச்சிடாதீங்க. இதுதான் இங்கே மரியாளுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றால் அப்படியே அங்கே ஏவிக்கொண்டு காரியத்தை நடத்த போகிறார். நடத்துகிறது அவர் தான், சூழ்நிலைகளை கொண்டு செல்லுகிறது அவர் தான். அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டியது சரி ஆண்டவர் என்று ஒரு ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தினால் போதும், அவர் காரியத்தை முடிச்சுட்டு போகிறார். விளங்குதா உங்களுக்கு? இருக்கிற இடத்துல வச்சே நீங்கள் வடிவ பெரிய காரியங்கள் செய்யலாம். 3வது பாருங்கள், முதல் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து 28 கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்ப இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மக்கள் இருக்கத்தக்கதாக உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதே சமயம் இப்படிப்பட்ட ஜாதி எவ்வளோ பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவன் சிந்திச்சு பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகளும் இன்றைக்கு நமக்கும் பொருத்தும். இந்த ஆசீர்வாதம் உனக்கும் பொருத்தும். நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், சாபத்துக்கு இதாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உதாரணமாக பாருங்கள், சில பேரை பார்த்து சொல்லுவோம் பாருங்கள், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணின உடனே ஒரு ஸ்திரீ எழும்பி என்ன சொன்னால், இதோ நீர் பாலுண்ட நீர் சுமந்த கற்பமும் பாலுண்ட முளைகளும் பாக்கிய முளைகள். அதோடைய அர்த்தம் என்ன? நாங்கள் சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? யார் பெற்றோ பிள்ளையோ இப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதம் இருக்குன்னு. அதான் நம்முடைய பாசை. அதே போலத்தான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நம்மை அவர்கள் போல்வார்கள். ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம்,
அதைத்தான் நீங்கள் 16ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபம் 16 பவுல் ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொண்டு வர இன்னாரை வாழ்த்துங்கள் 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 வாழ்த்துங்கள். அப்படி அர்த்தம் என்ன? ஆசீர்வாதமான குடும்பங்கள். இப்போ உங்களோட குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்க தேவையில்லை. உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் என்னத்தை எதை சொன்னாலும், ஒரு வறுமையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், விசாலமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ கிருபை பெற்றிருக்கிறாய். ரெண்டாவது, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. மூன்றாவது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். மரியாள் கொடுத்த இந்த வாழ்த்துதல், இந்த செய்தி மரியாள் கொடுத்தது. காரணம், அவள் ஒரு பாத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு அவள் ஒரு வாய்க்காலாக, ஒரு பாத்திரமாக இருந்தபடியினால, அவருடைய ரட்சிப்புக்கு அவர் பாத்திரமாக இருந்தபடியினால அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போலத்தான் இன்றைக்கும் அவருடைய இரட்சணிய காரியங்களிலே உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம். ஒரு வாத்தியக்கரையை வாசிக்கலாம், அல்லது சுவிசேஷத்தை சொல்லலாம், அல்லது கூட்டலாம், துடைக்கலாம். ஏதோ நீங்கள் ஆண்டவருக்கென்று செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுங்க. ஏன், நீங்கள் இன்றைக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பரலோகத்தில் பலன் இருக்கு. ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்கிறவன் கூட அதுக்குரிய பலனை அடையாமல் போகணும். அவருக்கு பிளஸிங் இருக்கு. அந்தபடியாக ஆண்டவருக்கு உற்சாகமாக செய்யுங்க. நீ ஒரு கிருபை பெற்றிருக்கிறாய். அதே சமயம் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், உன்னை வச்சு நடத்துவார். மூன்றாவதாக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஏதோ 2, 3, 4, 5 பேருக்காவது நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பாருங்க, இன்றைக்கு இந்த ஒளிபரப்பு நடக்கும் பொழுது எத்தனை பேர் அதை கேட்டு எத்தனை பேர் ஆறுதல் பங்கு கொள்றதில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு அவர்களுக்கு. எவ்வளோ ஆசீர்வாதம் காணப்போகிறார்கள். ஒரு பைபிள் ஸ்டடி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக அமைய போகிறது. நீங்கள் கொடுக்கிற கொடை, அதுவும் சும்மா கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஏவுகிறவர்கள் செய்வார்கள். கர்த்தர் யாரோட கூட இருக்கிறாரோ, யாரை ஏவுகிறார்களோ அவர்கள் தான் கொடுப்பார்கள். கொடுத்தால் சந்தோஷமாக கொடுங்க, முறுமுறுத்து கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் ஏவுவார். நீ கொடுக்கலாம் தானே, இதை நீ தாங்கலாம் தானே, ஏன் மெஷினரியை தாங்க முடியாது, ஏன் இதுக்கு உதவி செய்ய முடியாது என்று ஆண்டவர் ஏவுவார். அப்படி ஏவும் பொழுதுதான் நீங்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுக்க முடியும். இதை நாங்கள் ஏவிக்கிட்டு இருந்தால் இந்த மனுஷங்களுக்கு வேறு வேலையிலேருந்து திட்டி தான் போய் போடுவீங்க. வேண்டாம், கர்த்தர் ஏவுவார் உன்னை. எனவே நீங்கள் 3 காரியம் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ கிருபை பெற்றவள் அல்லது கிருபை பெற்றவன், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எழுந்து ஜெபம் பண்ணுவோமா. நாம் தலைகளை சாய்த்து இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்பது சமூகத்திலே இந்த 3 வார்த்தை மரியாளுக்கு சொன்னாலும் அது பொருத்தம் அவர்களுக்கு. ஆனால் இன்று அது நமக்கும் பொருத்தம். இன்று அந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது. கிருபை பெற்றவர்களே வாழ்க. கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. நீங்களோ அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம். இவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு இந்த பூமியிலே. ஏதோ நான் ஒரு பெண்ணா இருக்கிறேனே, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல, வருத்தப்படுத்தவில்லை. உன்னால் செய்வது கர்த்தருக்கு செய்யக்கூடியதை செய்தாலே ஆசீர்வதிக்க கிருபை பெற்றது. அது ஒரு வாய்ப்பு. பெரிய காரியங்கள் தான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது கடவுள் உன்னை ஏவி செய்ய. ஆண்டவர் எதை ஏவ சொல்கிறாரோ அதை செய்யுங்க. எது வாஞ்சை உண்டாகுதோ அதை செய்யுங்க. கர்த்தர் உன்னோட கூட இருந்து அதை நடத்துவார். அவர் இதுவரைக்கும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது அவர் தான். எவ்வளவு தூரத்துக்கு இந்த சமூகத்திலே இன்னைக்கு உன்னை நடத்தி கொண்டிருப்பது ஆண்டவர் தான். ஒருவருடைய நடைகள் அவனாலே ஆகிறதல்ல, நடத்துகிற கர்த்தராலே ஆகும் என்றபடி.
அவருடைய வழிகள் அவனாலே ஆகிறதல்ல, கர்த்தரால் ஆகும் என்றபடி. இன்றைக்கு இந்த ஹொலண்டில் மட்டும், இந்த தேசத்தில், இந்த சபையில், அல்ல நீங்கள் எந்தெந்த சபையோ எந்தெந்த தேசமோ இங்கே இருக்கிறீர்களோ, ஒன்றை மனதில் வைங்க. நீங்களா அந்த தேசத்துக்கு வரவும் இல்லை, நீங்களா அந்த சபைக்கு போகவும் இல்லை, இருக்கவும் இல்லை, நீங்களா அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. கர்த்தர் உங்களை இலங்கை தேசத்திலிருந்து இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று வரைக்கும். ஒருவேளை நீங்கள் புற மதமாக இருந்திருக்கலாம், தேவனை அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன்னோட கூட இருந்து இது மட்டும் நடத்தி இருக்கிறார். திரும்பி பார்த்தால் உங்களுக்கு அந்த பாதை விளங்கும். காரணம், உலக தோற்றத்துக்கு முதலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கிருபை பெற்ற ஜனம். உலக தோற்றத்துக்கு முதலே இருந்து, தாயின் கருவிலிருந்து வேறு பிரித்து, நீ பிறந்த பொழுது உன்னோட கூட இருந்து உன்னை இன்று மட்டும் நடத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு பங்காக உன்னை கண்களை திறப்பார் என்றால் உன்னோட கூட இருந்தபடியால் தான். யோசேப்புக்கு தெரியாது இதுவரைக்கும். யோசேப்புக்கு உயர்த்தப்பட்ட பிறகுதான் தெரிந்தது கர்த்தர் என்னோட கூட இருந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று. கடைசியில் தான் யோசேப்புக்கு தெரிஞ்சது. சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது, குழியிலே போட்ட பொழுது யோசேப்புக்கு தெரியாது கர்த்தர் கூட இருக்கிறார் என்பது. போத்திபார் வீட்டிலே நடந்த குற்றச்சாட்டு ஏற்பட்ட அவல நிலை வந்த பொழுதும் கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்புக்கு அது தெரியாது. சிறைச்சாலையில் போட்ட பிறகு தெரியாது, கூட இருந்தார். உயர்த்தப்பட்ட பிறகுதான், முடி வந்த பிறகுதான் கர்த்தர் என்னோட கூட இருந்து, உங்களுக்கு முன்னே கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு இரட்சணிய சகாயம் செய்வதற்காக கர்த்தர் ஏற்கனவே திட்டம் போட்டு என்னை எகிப்து தேசத்துக்கு என்னை அனுப்பிவிட்டிருக்கிறார் சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. அதே போலதான் உலக முடிவில் தான் தெரியும், அல்லது ஒருவேளை உடைய கண்களுக்கு தெரிந்தால் இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் தான் என்று, என் பாதைகளை நடத்துகிறவர் தான். கிருபை பெற்றோர்களை வாழ்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு அதான் சொன்னார், உங்களை வச்சு நடத்துவேன். பரிசுத்தாய் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தான் கூட இருந்து கொண்டு போறார். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எனவேதான் நீ ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வாலிபன். நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு இந்த அழைப்புக்காக, இந்த கிருபைக்காக. எல்லாருமே கிருபை நன்றி செலுத்துங்க. எல்லாருமே ஜெபம் பண்ண நன்றி செலுத்துங்க. ஒரு காலத்தில் தெய்வம் இல்லாத மண்ணையும் பொன்னையும் மரங்களையும் தூக்கி சுமந்த கூட்டங்கள், கர்த்தரை அறிந்தும் கர்த்தரை அறியாமல் மதம் என்ற பெயரில் இருந்த கூட்டம், பொல்லாப்பையும் பாவிகள் பாவங்களையும் தண்ணி போல குடிச்ச, பாவத்திலே வாழ்ந்து பாவத்துக்குள்ளே இருந்த மக்கள் நாம். அவருடைய கண்களிலே கிருபை கிடைச்சு உன்னை அவர் தெரிந்திருக்கிறார். எத்தனையோ வல்லவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், பிரபுக்கள், ஐஸ்வர்யவான்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள் எல்லாரும் இருக்கும் பொழுது உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிருபை. நீ ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம். யார் எதை சொன்னால் நீ கேட்க, நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். உன்னை கூட இருந்து உன்னை விட்டு விலகாத கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வைத்திருக்கிறார். இன்று வரைக்கும் உங்களுக்கு கிரியைகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்தான். நாங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மரியாள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அவ்வளவுதான். பரிசுத்தாவி உண்மை நிழலிடும் என்றார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வாய்ப்பு கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான ஜெபம். பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. செத்த நாய்களைப் போல ஆண்டவரே பாவச்சீட்டில் இருந்த நமக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக எங்களை பயன்படுத்துகிற இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி ஆண்டவரே.
இந்த பாடலை நாம் எல்லாருமா சேர்ந்து பாடுவோமா? விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே அடைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. ஆமென். அப்படியாய் நாம் ஆண்டவர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே. நிச்சயம் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போற்றுவதற்காக, நாம மகிமைக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். மனதிலே வைத்து இந்த 3 காரியத்தை ஒவ்வொரு நாளும் நீ சொல்லி ஜெபி. ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததுக்காய் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததுக்காக நன்றி. என்னோட கூட நீர் இருப்பதற்காக நன்றி. என்னை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்காக நன்றி. செய்வதற்காக, செய்ய போறதில்லை, செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றதை கவனமா பார்த்து சொல்லுங்க, புதுசா ஒன்றும் சொல்லிடாதீங்க. செய்வதற்காக நன்றி. என்னை ஒரு ஆசீர்வாதமான மகளாய் மகனாய் நீர் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இது நிச்சயமாய் அந்த வார்த்தையின் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஏன் நான் பிறந்தேனோ, ஏன் நான் வளர்ந்தேனோ, ஏன் எனக்கு நடந்ததோ அதோ இதோன்று ஒப்பாக்கி வச்சு புலம்பாதீங்க. இந்த 3 வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட புருஷன், எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவி, எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் என்றதான் சொல்லி என்னோட கூட எங்களோட கூட சபையில் இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி, எங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்காய் நன்றி என்றெல்லாம் ஜெபிங்க. பெரிய காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். தைரியமாய் காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் சில ஜெபங்களுக்காய் நாங்கள் செல்வோம். யாரும் விசேஷ ஜெபங்கள் இருக்கிறதா? நம்முடைய சகோதர சபையிலிருந்து பர்த்டே கூட இது என்ன இந்த சபையில் இல்லை, புற சபைகள் சகோதர சபைகளிலிருந்து. ஓகே, சரி. பர்த்டே 12 எதுக்கு நாங்கள் இந்த அறிவிப்பை செய்வோம். 12ஆம் தேதி இந்த மாதம் ஆனந்த சபை ஐக்கியத்தில் இருக்கிற திரேசா அம்மானுடைய பிறந்த நாள்.
எனவே தெரிந்தவர்கள் நீங்கள் இந்த 12ஆம் தேதி இந்த மாதம் நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நாங்கள் பின்பாக அவர்களுக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பந்தியும் அதை செய்ய நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் நாங்கள் ஆசீர்வாத ஜெபத்தை கூறி நாங்கள் ஒரு பகுதி, முதலாவது பகுதியை, இந்த ஆராதனை முதல் பகுதியை நாம் நிறைவு செய்வோமாக. எனவே ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் மக்கள் எல்லாருக்குமா நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களை ஆசீர்வதிப்போமாக. பிதாவை, இந்த நாளிலும் வலைத்தளங்கள் ஊடாக, இந்த ஆன்லைன் ஊடாக கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும், வாலிப பிள்ளைகளுக்காகவும், மக்களுக்காகவும் எங்களுடைய கண்கள் காணவில்லை, உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. உம்முடைய கண்களிலே அவர்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். இந்த கொரோனா என்ற நிமித்தத்திலே அவர்கள் லாக்டவுன் என்று சொல்லி அவர்கள் தனிமைப்படுத்தியிருந்தாலும் நீர் கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். ஒரு விசேஷமான ஒரு வேலைக்காக, அவர்களுடைய உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நீர் அவர்களை அழைத்திருக்கிறீர்கள். அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய கிரியை, உம்முடைய காரியத்தை, ஊழியத்தை நிச்சயமாய் நீ நிறைவேற்றுவீர் ஆண்டவர். இதோ ஆண்டவரே, அவர்களுக்காக, இந்த சபை மக்களுக்காக நன்றி. எங்களுடைய சகோதர சபைகளாக இருக்கிற மக்களுக்கு, பெல்ஜியம் புருசல் சபையினருக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர். அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இங்கிலாந்து தேசத்திலும், இன்னும் பிரான்ஸ் தேசத்திலும், சுவிட்சர்லாந்து தேசம், பல தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை, இந்தியாவில் உள்ள பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கூட இருந்து வழி நடத்துவீராக, காத்தருளும். இது ஆண்டவரே, இந்த பாக்கியமான ஒரு அழைப்புக்காக நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. அவர்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறபடி நான் நன்றி கூறுகிறோம். இதோ நாங்கள் கரங்களை உயர்த்தி அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வியாதி நோய்களிலிருந்து ஆண்டவர்களை காத்தருளும். இந்த வாரம் அவர்களோடு கூட வழி நடத்தும். உடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தவணை முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தவணை முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அன்பு பிள்ளைகளே, முன்னு சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகள். ஆமேன், ஆமேன்.